லைக்கா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 இப்பொழுது திரையரங்குகளில். இந்திரா காந்தி ஆல்டா ஜங்ஷனில் வருவல கரெக்டாக பண்ணாங்க. டிஎம்கே கம்யூனிஸ்ட்டு. அப்போவும் நான் தான் 3 பேரை சுட்டேன், கரெக்டாக சுட்டேன். அந்த ஆக்சிடெண்ட்டில் நான் 12 எலும்பு உடஞ்சி போச்சு, இது 4 உடஞ்சி போச்சு. காலர் போன், ஷோல்டர் பிளேட். என்ன அசம்பிளி, என்ன மாஸ்கா, சர்ச்சா, டெம்பிளா, எம்எல்ஏஸ் வர்றது கலரா பண்ணுறாங்க. நான் உள்ளுக்கு போகிறேன். சீஃப் செக்ரட்டரி போகக்கூடாதுன்னாரு. அவன் காங்கிரஸ் லீடர்னால எல்லாம் பயந்துக்கிட்டு கிட்ட போகாமல் ரிவால்வர் வச்சுருக்குறான் கையில். அப்போ நான் போனேன். போய் அந்த ரிவால்வரை கிளம்ப முடியாது, அதெல்லாம் போட முடியாது. நான் கேப்டன் நடராஜன். ஐ கேவ் மை கிக். இபிஆர்எல்எஃப் அவன் டக்ளஸ் தேவானந்தா, அவன் ஆள் ஒருத்தனை சுட்டான். அப்போ அவளை விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் சுட்டாங்க. அது தீபாவளி எனக்கு தகவல் வந்து நான் போனேன். அங்கே அந்த 12 பேர் டக்ளஸ் தேவானந்தோட டெரஸில் நிற்கிறாங்க. கீழே தமிழ் ஆளுங்க நிற்கிறாங்க, லோக்கல் ஆள். தேவாரம்னாலே துப்பாக்கி சுட்டு கலவரங்களை அடக்குவார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. எம்ஜிஆர் அதை பற்றி சொல்லியிருக்காரு. நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஷூட்டிங் கரெக்டாக சுட தெரியும். நம்ம கான்ஸ்டபிள் ஒரு செக்ஷனை கூட்டு அவன் பாவம் வருஷத்துக்கு ஒரு தடவை 5 ரவுண்ட் அடிப்பான். அப்போ அடின்னு சொன்னேன்னா வேடிக்கை பார்க்குறவன் சுட்டுருவான். நான் யாரை சுடுவேன்? லீடரை சுடுவேன். லீடரை 3 பேரை சுட்டோன்னா ஃபிஷர்மேன் சீஃப் ஆஃபீஸுக்கு வர்றவளையும் ஒவ்வொரு லீடராக சொல்லி தான் சுட்டேன். இந்திரா காந்தி ஆல்டா ஜங்ஷனில் வர்றவள கரெக்டாக பண்ணாங்க. டிஎம்கே கம்யூனிஸ்ட்டு. அப்போவும் நான் தான் 3 பேரை சுட்டேன், கரெக்டாக சுட்டேன். எப்போ ஷூட் பண்ணாலும் அது ஒரு என்கொயரி வரும், மஜிஸ்ட்ரியல் என்கொயரி, ஜுடிஷியல் என்கொயரி. அதெல்லாம் என்ன கிளியர் பண்ணாங்க. எஸ்பி நீலகிரியாக இருக்கவள தொடங்கினது. அங்கே அந்த அரவங்காடு ஃபேக்ட்ரியில் கரெக்டாக ஆச்சுது. அவன் ரோடை பிளாக் பண்ணாங்க. நான் சொன்னேன் கிளியர் பண்ணுங்க. அப்போ ஒருத்தன் என் ஜீப் மேலே தீ வைக்கிறான், அவனை சுடுறேன். சுட்டதும் அவன் போனட்லேயே விழுந்துடுறான். அதெல்லாம் ஃபுல் எவிடன்ஸு. என் ஜீப்பை தீ வைக்கிறான், அவனை சுட சொல்லுது. அதனால் எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் அசம்பிளியில் போனதும் என்னை ஜஸ்டிஃபை பண்ணாங்க. எப்படி அசம்பிளிக்கு போகலாம்? என்ன அசம்பிளி, என்ன இது உலகம் இதா, மாஸ்கா, சர்ச்சா, டெம்பிளா, எம்எல்ஏஸ் வர்றது கலரா பண்ணுறாங்க. நான் உள்ளுக்கு போகிறேன். சீஃப் செக்ரட்டரி போகக்கூடாதுன்னாரு. போனேன், எல்லோரும் அடித்து வரட்டணும். அதை ஜஸ்டிஸ் மோகன் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் போலீஸ் டிட் கரெக்ட்லி. நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன், ஹைகோர்ட் போயிருக்கிறேன், கர்நாடகா கோர்ட் போயிருக்கிறேன். எதுலேயுமே என்ன குற்றம் சொல்கிறதில்லை. எல்லாம் நம்ம கரெக்டாக தான் செய்தோம். ஸோ உங்களோட அடையாளங்களில் இன்னொன்று வந்து அந்த மீசை வந்து அது ட்ரெடிஷன். இப்போ கிராண்ட் ஃபாதர் எல்லாம் வச்சோம். அதில் ஒன்று கிறிஸ்டியன் காலேஜில் படிக்கிறவங்களே எனக்கு மீசை இருந்தது. என்சிசி கேடட் டெல்லி பரேட் அட்டென்ட் பண்ணிருக்கிறேன். அப்போ அது ஒன்று ஸ்பெஷலாக நம்ம ட்ரெடிஷன், ஆர்மி ட்ரெடிஷன் மீசை. அது மாதிரி உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது இருக்குல்ல சார்? காலையில் நடக்கிறோம்ல. அந்த ஆக்சிடெண்ட்டில் நான் 12 எலும்பு உடஞ்சி போச்சு, இது 4 உடஞ்சி போச்சு. காலர் போன், ஷோல்டர் பிளேட், இங்கே டபுள். அதெல்லாம் திரும்ப கொண்டுட்டோம். என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு ஜெயலலிதா தான் வந்து பார்த்தாங்க. அப்போ ஜெயலலிதா வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாரு, மோகன்தாஸ்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், இப்படியும் 6 மாதம், ஏன்னா கால் 2 உடஞ்சி போச்சு. அப்போ எனக்கு கேட்டுட்டு ரொம்ப 6 மாதம் ஹாஸ்பிட்டலில். பிறகு தான் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பிறகு அந்த திரும்ப போகலான்னு சொன்ன உடனே டாக்டர் வந்து ஒரு நர்ஸை தோளில் கையை வைக்க சொன்னார். வச்சு 2 ஸ்டெப் எடுத்தேன். சரி, அப்போ இன்னும் 15 நாளில் போயிடலாம். ஆனால் உங்கள் ஆஃபீஸை மாத்திரம் கீழே கொண்டாங்க, ஏன்னா நடக்க படியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், நானும் ஒய்ஃபும் டாக்டர்லாம் போன பிறகு ஹாஸ்பிட்டல்லையே படியேறும். இறங்கி கடைசியில் என் ஆஃபீஸுக்கே போனேன். படியேறி 1 மாதத்துக்கு பிறகு காட்டுக்கு போனேன். அதெல்லாம் நமக்கு கடவுள் இருக்கிறப்ப. உங்களோட அன்றாட உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி சொல்ல முடியும்? உணவு நாங்கள் வெஸ்டர்ன் ஃபுட்டு, அதாவது மூணாறில் இருந்தனால அங்கே ரைஸ் எல்லாம் வராது. அங்கே ப்ரெட்டு, ரைஸு கீழேருந்து வரணும், பாடியிலேருந்து வரணும். அது ரொம்ப கஷ்டம்.
அதனால் நாங்கள் ப்ரெட்டு சாப்பிடுவோம், நான் வெஜிடேரியன் சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிடுவோம். மட்டன், பீஃப், போர்க், அது மத்தியானம். நைட்டும் அதே மாதிரி ஏதாவது இது ஃப்ரூட்ஸு. மற்றபடி ரைஸ் எல்லாம் சாப்பிட்றது இப்பவும் ரைஸ் சாப்பிட்றது இல்லை இப்போ. இல்லை. இப்போ மத்தியானம் எங்கேயாவது சாப்பிட்றதுன்னா ஒரு சாம்பார் சாதம் வாங்கிட்டு சொல்லுவேன், அதோட ஒரு தயிர் சாதம் வாங்கிட்டு சொல்லுவேன். தமிழ்நாடு வந்து உங்களோட நினைவில் வச்சுக்கணும்னா என்ன மாதிரி நினைவில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? நக்சலைட் அழிச்சது, வீரப்பனை அழிச்சது, ப்ரொஹிபிஷன் எல்லாம் கட்டால தான் பண்ணோம். எல்லா கலாட்டாவையும் அடக்கணும். ஃபிஷர்மேன்னாலும் சரி, கிசான்ஸ்னாலும் சரி. தஞ்சாவூர்லாம் கிசான்ஸ் தானே. அப்போ அதிலலாம் தூத்துக்குடி தான் ஏஎஸ்பி ஃபஸ்ட்டு போஸ்ட். அப்போ எலெக்ஷன் வருது 67 திடீர்னு எனக்கு தகவல் வருது, இப்போ உள்ள மாதிரி அதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த ஒயர்லெஸ் செட்லாம் ஒன்று. இப்படி கேப்டன் நடராஜன் ஒரு காங்கிரஸ் லீடர் அந்த ஸ்ட்ரீட்டில் வேறு யாரும் போகக்கூடாது, காங்கிரஸ் தான் போகணும். எலெக்ஷனுக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அப்போ நான் போனேன். அவன் காங்கிரஸ் லீடர்னால எல்லாம் பயந்துக்கிட்டு கிட்ட போகாமல் இருந்தேன். ரிவால்வர் வச்சுருக்குறான் கையில். அப்போ நான் போனேன், போய் அந்த ரிவால்வர் கிளம்ப முடியாது, அதெல்லாம் போட முடியாது. நான் கேப்டன் நடராஜன். ஐ கேவ் மை கிக். ஒரு கிக்கு பண்ணதில் அவனை விழுந்துட்டான், ரிவால்வர். நான் அடித்த பார்த்தோன்னே இந்த கான்ஃபிடன்ஸ்லாம் வெயிட் பண்ணிருந்தேன் இல்லை, நல்லா நொறுக்கிட்டேன். நொறுக்கி ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. பிறகு சொன்னாயா சார், இந்த எலெக்ஷனில் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறான்னு தெரில. என்ன பண்ண பிறகு நான் தானே அடித்தேன். ஆனால் எலெக்ஷனில் காங்கிரஸ் தோற்று போச்சு. நடராஜன் உள்ளுக்கே இருந்தான். அவன் கேப்டன் இல்லை, ஃபுட்பால் கேப்டன். அவன் என் கேப்டன் நடராஜன். அதனால் நான் யாருக்கும் பயப்பட்டதில்லை. கவர்மெண்ட் எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க, ஈவன் கம்யூனிஸ்ட்டு எல்லாம் நல்லா தான். இன்னைக்கு புதுசாக பணிகளில் சேர வர்ற இளைஞர்கள் இருக்காங்கல்ல, இளைஞர்களுக்கு நான் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங்க்கு போனேன் கடைசி நாள். அப்போ எல்லோரும் எந்திரிக்க சொல்லி நான் சொல்கிறத ரிப்பீட் பண்ணுங்க, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் எல்லாம் சொன்னாங்க. அதை கேட்ட வெளியே வந்தவங்க சொன்னாங்க, எல்லாம் சிரிச்சிருப்பாங்க, என்ன இப்படி சொல்கிறது ஈஸி, எங்கே கரப்ஷனுக்கு இருக்குது. பொம்பளையெல்லாம் கரப்ஷன் பண்ணுறாங்க, ஆம்பளையோட பொம்பளை மோசம் இருக்காங்க. ஆனால் நான் அது ஒன்று தான் சொன்னேன், மற்றபடி வேலையெல்லாம் நல்லா பாருங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து சென்னை கமிஷனராக இருக்கும்போது தான் விடுதலை புலிகள் பிரச்சனைகள் இங்கே இருந்தது. அவங்க இங்கே இருந்தாங்க வந்து. அப்போது ஒரு ஷூட்டிங் சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஒரு ஷூட்டிங் நடந்து ஒரு 30 பேர்கிட்ட கூட கொல்லப்பட்டாங்க, அவங்களுக்குள்ள போராளிகளுக்குள்ள நடந்த சண்டையில். அவங்களுக்குள்ள ஆமாம், சூளைமேட்டில் ஒரு கலாட்டா ஆச்சு. நான் தான் போய், அதாவது தீபாவளி நாள் வந்து சும்மா கலாட்டா பண்ணால லோக்கல் ஹரிஜன்ஸ் அவங்க ஏதோ கலாட்டா பண்ணிருக்காங்க. இந்த இபிஆர்எல்எஃப் அவன் டக்ளஸ் தேவானந்தா அவன் ஆள் ஒருத்தனை சுட்டான். அப்போ அவளை விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் சுட்டாங்க. அது தீபாவளி. எனக்கு தகவல் வந்து நான் போனேன். அங்கே அந்த 12 பேர் டக்ளஸ் தேவானந்தோட டெரஸில் நிற்கிறாங்க, கீழே தமிழ் ஆளுக்கு நிற்கிறாங்க, லோக்கல் ஆளு. அவன் யாரும் மேலே போகலை. நான் கீழே இருந்து சொன்னேன், துப்பாக்கியெல்லாம் கீழே போகுது. இல்லை சார், நான் கீழே போட்டோன்னா எங்களை கொண்டுருவாங்க. நான் தனியாக போனேன். எனக்கு பின்னால் ஒரு இன்ஸ்பெக்டர் பாபுன்னு ஒருத்தர் வந்தார். அவரும் அந்த உறங்கி நான் ரிவால்வர் வச்சுருந்தேன். போய் போடுங்கன்னு போட்டார், எல்லாம் எடுத்து போனேன். அதோட அந்த இபிஆர் இது முடிஞ்சு டக்ளஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்ரீலங்கா போயிட்டாங்க. அது ஒன்று தான் இது. அப்புறம் தான் அவங்க ஸ்ரீலங்கன்ஸு ரிலீஃபில் நான் கூட பிளெயினில் போயிருக்கிறேன், ஜாப்னா போயிருக்கிறேன், எல்லா இடமும் போயிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இலங்கை போராளிகள் இங்கே இருக்கப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க சவாலாக இருந்தாங்க? யார்? இலங்கை போராளிகள், இப்போ விடுதலை புலிகள் மற்றவங்களாம் இருந்தாங்க. அவங்கள பற்றி நமக்கு கனெக்ஷனே இருக்காது. அவன் கேம்ப் வச்சுருப்பான், அதில் 1000 பேர் இருப்பாங்க, வெப்பன்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு உழைச்சி விடுவானுங்க. இபிஆர்எல்எஃப்பும் எல்டிடிஎஃப் அவங்களுக்குலாம் சண்டை போடுவானுங்க. மற்றபடி நமக்கு ஒன்றும் தராது. ஆனால் நம்ம கூட அதை ஸ்டாப் பண்ணோன்னா முடியாது, ஏன்னா நமக்கு வெப்பன்ஸ் இல்லை. அவனுக்கு எல்லாம் டாப் வெப்பன். மற்றபடி ஸ்ரீலங்கா ஒன்றும் ப்ராப்ளம். அந்த மாதிரி இன்னொன்று சொன்னீங்க சார், இந்த விடுதலை புலிகள்கிட்ட இருந்து ஆயுதங்களை பறிமுதல் பண்ணும்போது நீங்கள் தான் போய் பிரபாகரனை பார்த்து பறிமுதல் வாங்க. அப்போ அவர் எதுவும் சொன்னாரா? என்ன பேச? அவன் பேச மாட்டான், பிரபாகரன் பேச மாட்டான். கூட அவன் தான் சொன்னான், நாங்கள் வர முடியாது பெங்களூர் மீட்டிங்கு. இப்போ நான் சொன்னேன், நீ எங்கள் நாட்டில் இருக்கிற,
எங்கள் பிரைம் மினிஸ்டர் வர சொல்கிறாரு, நீ போகணும் சொல்லி என் வண்டியிலேயே ஏற்றி ஏர்போர்ட்டில் கொண்டு இப்போ அந்த ஆயுதங்களை பறிமுதல் பண்ணும்போது அவங்க முதல்ல எதிர்ப்பதுன்னு தெரிவிச்சாங்களா, உடனே கொடுத்துட்டாங்களா? சர்ப்ரைஸ். திடீர்னு போகிறோம், எல்லா வெப்பன்ஸ் எடுத்துனா ஒன்றும் தெரிஞ்சுன்னா சுட்டுருப்பாங்க. பிரபாகரன் 12 பேர், மற்றதெல்லாம் 100 200 300. அது சர்ப்ரைஸ், நல்ல ரைடு அது. மோகன்தாஸ் ரொம்ப ஜீனியஸ், அவர் தானே நடத்தினார் கவர்மெண்ட்டை. எம்ஜிஆர் இவர் சொல்ல தான் எம்ஜிஆர் கேட்பார். ஆனால் இந்த இதில் அவர் அக்செப்ட் பண்ணல. அதாவது பிரபாகரனை அரெஸ்ட் பண்ணது எம்ஜிஆர் அக்செப்ட் பண்ணல, அதுக்கப்புறம் வேலை கொடுக்கல. மெரினா கிளியர் பண்ணதும் அது இது வரைக்கும் ஏன் எம்ஜிஆர் சொன்னார், அவரே மீன்காரன்லாம் ஆக்ட் பண்ணிருக்காருல்ல. ஆனால் அவருக்கு அது என்ன காரணம், யார் சொல்லி மெரினாவை க்ளீன் பண்ணோம்? இந்திரா காந்தி ஒரு தடவை 2 பேரும் சேர்ந்து ஒரு அவர் சொன்னாங்களோ, ஏன்னா அவரே செய்ய மாட்டார். ஆனால் என்ன காரணம்னு இது வரைக்கும் தெரியாது. ஏன் 3000 வருஷம், 3000மோ 30,000மோ அவங்க அங்கே தான் இருக்காங்க. அவரை மாற்றுங்கன்னா எப்படி போக முடியும்? அது எனக்கு அது பெரிய சங்கடம். ஏன்னா நான் இந்த ஷூட்டிங் பண்ணுறதுக்கு முந்தைய இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்தேன்னா ஒன்றா இருக்காது. நான் சுட்டுட்டு வர்றேன், இப்படி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வருது. அதில் 4 பேர், நான் 4 பேர் சுட்டேன். நான் 3 பேரை சுட்டேன். இந்த மெரினா ஸ்டேஷனில் போராளிகள்கிட்ட ஆயுதங்களை திரும்ப ஒப்படைக்கணும்னு சொல்லி, குறிப்பாக விடுதலை புலிகள்கிட்ட ஒப்படைக்கணும்னு எம்ஜிஆர் சொன்னார் அப்படின்னு சொன்னீங்க. அவருக்கு பழக்கம். பிரபாகரனுக்கு ரூபாலாம் கொடுப்பாரு. நமக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கோலையே மேலே ரூபா வச்சுருப்பாரு, எடுத்து கொடுக்க சொல்லுவார். 4 5 கோடி கொடுப்பார். இல்லை, அவர் தமிழ்நாட்டுக்கு இது தமிழர் விடுதலை, அதுதான். பிரபாகரனை பற்றி இல்லை அவருக்கு. அவன் தானே மெயினாக இருந்தது ஸ்ரீலங்காவில், அவன் தானே, மற்ற ஆள்லாம் இல்லை. நீங்கள் வந்து பிரபாகரன் அப்போ மீட் பண்ணியிருக்கீங்க. பின்னாடி அவர் ஒரு இலங்கையில் பெரிய தலைவராக உருவாகிறாரு. ஸோ அப்போ நீங்கள் கணிச்சிங்களா இவருக்கு பின்னாடி இந்த மாதிரி வருவார் அப்படின்னு சொல்லி? அவர் தான் லீடராக இருந்தார். அப்புறம் அந்த ஐபிகே போனோடல காலி வந்தார். ஆனால் ஐபிகேவும் பெரிய ஃபெயிலியர். அதாவது ஐபிகேஎஃப் 1200 பேர் செத்து போனாங்க, நம்ம சோல்ஜர்ஸ். அவங்க என்ன நினச்சாங்க, தமிழர்களையும் சண்டை போட மாட்டானுங்க, இதெல்லாம் கூர்காசு நேபாளி. ஆனால் அவங்க எல்லாம் கொரில்லாஸ், யாருன்னு தெரியாது. வருவான், வச்சுருப்பான், தெரிஞ்சு சுட்டு போயிடுவான். அதனால் அவங்களால ஜெயிக்க முடியலை. ஐபிகே 1200 பேர் செத்தாங்க. அதுக்கு மீது நடந்த கார்கில் பெரிய யுத்தம், அதில் 800 பேர் தான் இருந்தாங்க ஹிமாலயாஸில். ஐபிகேஃப் தான் கூடுதல் இருந்தது. அது கஷ்டம். ஏன்னா யார் சோல்ஜர்னு தெரியாது, யார் எல்டிடிஎஃப்னு தெரியாது. நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதில் தான் ஃபெயிலியர் ஆச்சு. அது மாதிரி கடைசியாக ராஜீவ்காந்தி அந்த படுகொலைக்கு முன்னாடி ஏர்போர்ட்லேருந்து அவரை நீங்கள் தான் கூப்பிட்டு போகிறீங்க. அப்போ அவர்கிட்ட ஏதாவது பேச முடிஞ்சுதா? அப்போ அவர் ஏதாவது சொன்னாரா? ஞாபகம் இருக்கா? நான் பேசுவேன் சார்,